இந்த வீடியோவில் நம்ம அத்வைத் ஜுவல்ஸ் ஐபிஓவோட ஃபைனல் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குது, லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன பண்ண விஷயங்கள் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இந்த ஐபிஓ வந்து ஓவராலாக வந்து 212 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ எக்ஸலண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து இந்த ஐபிஓவில் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அதாவது QIB கோட்டா வந்து 100 டைம்ஸ்க்கு மேலே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருந்தது. 174 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ ரீட்டைல் கோட்டாவுமே வந்து எக்ஸலண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. 95.3 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ எல்லா கோட்டாமே வந்து எக்ஸலண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆனதுனால இந்த ஐபிஓ ஓவராலாக வந்து 212.63 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதன் காரணமாக வந்து இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே ரேஞ்சில் தான் 35 to 40% ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் லிஸ்டிங்கின் தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லிஸ்டிங் வந்து இந்த ஐபிஓவில் ஒரு 20% மேலே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நல்ல மார்க்கெட் சிச்சுவேஷன் இந்த லிஸ்டிங் அன்றைக்கி நம்ம ஒரு 35% மேலே வந்து லிஸ்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு லிஸ்டிங்கின் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் அலாட்மெண்ட் சான்சஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டாவில் 70 அப்ளிகேஷனில் ஒரு அப்ளிகேஷனுக்கு தான் வந்து இந்த ஐபிஓவில் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 70 பேரில் வந்து ஒருத்தருக்கு தான் வந்து இந்த ஐபிஓவில் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து இந்த ஐபிஓட ரீட்டைல் கோட்டாவோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இது போக வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்டர்வேஸ் லைசூர் ஐபிஓ வந்து பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் ஆகலை. ஸோ QIB இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓவில் டோட்டலாக இன்ட்ரெஸ்ட்டே காட்டல. இந்த ஐபிஓ ஓவராலாக வந்து 1.53 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்போது ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆன்கோயிங் ஐபிஓவான CSM டெக்னாலஜிஸ் 2 நாள் சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பட் இன்னும் வந்து ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆக கிடையாது. இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் வந்து சிறுசு தான். பட் இருந்தாலும் 2 நாளில் வந்து ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகலை. பட் ஸ்டில் இந்த ஐபிஓட GMP சேம் அதே 3.5% ரேஞ்சிலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு சின்ன லிஸ்டிங்கின் தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தற்போது இவங்க GMP இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.